சார் ஏன் சார் இப்படி பண்ணீங்க? என்ன பவி சிரிக்கிற? இல்லத்த, உங்க புள்ள பாட்டு பாடுற மாதிரி ஆக்டிங் பண்ணாருல, அத நினைக்கும் போது சிரிப்பு சிரிப்பா வருது. ஆனா ஹரி சார், நீங்களும் செமையா பின்பாட்டு பாடுறீங்க சார். சார் போ பவி சார் இப்படி பண்ணிட்டீங்க? நான் அப்பவே இவங்கிட்ட சொன்னேன்ல, பாட்டு பாடலைனாலும் பரவாயில்ல, லிரிக்ஸ் மட்டுமாவது ஞாபகம் வச்சுக்கன்னு. அதையும் மறந்துட்டு திருன்னு முழிச்சுக்கிட்டு இருக்கான். சார் நீங்க கொஞ்சம் மறைவா நின்னு பாடி இருந்தா அம்மா கிட்ட நான் மாட்டிருக்க மாட்டேன்ல சார். பக்கத்திலேயே நின்னதுனால தானே அம்மா கிட்ட மாட்டிக்கிட்டீங்க. பாருங்க மேடம், ஒழுங்கா லிப்சிங் பண்ணாம உங்ககிட்ட மாட்டிக்கிட்டு என்ன குறை சொல்றான்? ஐயோ போதும் உங்க விளையாட்டெல்லாம். குட்டி, இன்னொரு தடவை இப்படி எல்லாம் பண்ணாதடா, பாவமா இருக்கு. மா சிரிக்காதீங்கம்மா, எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. சரி சரி சிரிங்கம்மா, நீங்க எல்லாரும் நல்லா சிரிங்க. இங்க பாருங்க, இன்னும் கொஞ்ச நாள்ல அந்த பாட்டை அதே மாதிரி ஃபுல்லா நானே பாடி காட்டல. சூப்பர் சந்தோஷ், இந்த ஸ்பிரிட் தான் தேவை. நீ கண்டிப்பா பாடுவ, எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு. ஆமா சார், வாங்க சார் பிராக்டிஸ் பண்ணலாம் சார். நம்ம பிராக்டிஸ் பண்ணி அத அப்படியே பாடுறோம் சார். அந்த பாட்டை பாடி உங்களுக்கு நம்ம வா பவி போலாம். இருங்க அத்த, நீங்க தானே காரணம். எனக்கு இந்த பாட்டு பிடிக்கும்னு சந்தோஷ்க்கு எப்படி தெரியும்? நான் எழுதின டைரிய ஃபாலோ பண்றீங்க. எனக்கு தெரியும் அத்த, சந்தோஷ்க்கு இந்த பாட்டு ஐடியா எல்லாமே நீங்க தான் கொடுத்தீங்கன்னு தெரியும். பா என்ன பெர்ஃபார்மன்ஸ் அத்த, பா செம்ம. பவி, இப்ப குட்டி மேல இருக்கிற கோவம் போயிடுச்சுல்ல? அப்படியெல்லாம் பாடுவான், அவன் கண்டிப்பா இத பாடுவான். அவன் நிறைய பிராக்டிஸ் எல்லாம் பண்ணிட்டு இருந்தான். பிராக்டிஸ் பண்ணிட்டே இருக்கான், எப்ப பார்த்தாலும் அதே பாடிட்டே இருக்கான். எப்படியும் ஒரு நாள் நல்லா பாடிடுவான், நீ வேணா பாரேன். ஆமா பவி. எதுக்கு நம்மள இவர் கூப்பிட்டிருக்காரு? எனக்கும் தெரியல அத்த. திடீர்னு உங்களை அழைச்சிட்டு வர சொன்னாரு. என்ன திட்டம் தீட்டுறாருன்னு ஒன்னும் புரியல. சார், நாங்க வந்து ரொம்ப நேரம் ஆச்சு. ஒன்றும் இல்லை, எம்டி கால் பண்ணியிருந்தாரு. இவங்கள வான அளவில் ரொம்ப புகழ்றாரு. இவங்க ரெடி பண்ண அந்த கொஸ்டின்ஸால தான் ப்ரோக்ராம் ஹிட் ஆச்சுன்னு சொல்றாரு. அது மட்டும் இல்ல, அந்த செலிபிரிட்டியே பர்சனலா ஃபோன் பண்ணி அதுக்காக தேங்க்ஸ் சொன்னாங்களாம். அதானே சார் உண்மை. அதனால தானே அந்த செலிபிரிட்டி ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு நல்ல இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணேன்னு சொன்னாங்க. மனசுக்கு ரொம்ப ரிலாக்ஸ்டா இருக்குன்னு உங்ககிட்டயே கூட சொன்னாங்களே. எல்லாத்துக்கும் அத்தை ரெடி பண்ண கொஸ்டின்ஸ் தான் சார் காரணம். அதுவும் இன்னும் ஓப்பனா சொல்லணும்னா, இவங்களோட இந்த திறமைய இன்னும் நம்ம முழுசா சேனல்ல பயன்படுத்திக்கவே இல்லை சார். அதுக்காக தான் இப்ப நான் இவங்களை வர சொல்லியிருக்கேன். இந்த ப்ரோக்ராம் ஹிட் ஆனதால எம்டி இவங்களை இண்டிவிஜுவலா ஒரு ப்ரோக்ராம் பண்ண சொல்லியிருக்காரு. சார் நிஜமாவா? எஸ், ஒரு லைவ் ப்ரோக்ராம். இவங்களே ஆர்ஜேவா இருந்து லிசனர்ஸ் கூட டைரக்டா இன்டராக்ட் பண்ண சொல்லியிருக்காரு. தேங்க்யூ சார். லைவ் ஷோவா? டைரக்டா லைவ் ஷோவா? என்ன சார் சொல்றீங்க? எந்த ட்ரைனிங்கும் இல்லாம எப்படி சார் ஒரு ஆர்ஜேவை டைரக்டா லைவ் ஷோக்கு அனுப்ப முடியும்? ப்ரோக்ராம்க்கு நடுவுல ஏதாவது ப்ராப்ளம் ஆயிடுச்சுன்னா? அது உங்களுக்கு தெரியுது, இவங்களை அப்பாயிண்ட் பண்ண எம்டிக்கு தெரியலையே. ஒண்ணு பண்ணுங்க, வேணா எம்டி கால் பண்ணி என்னால இந்த ப்ரோக்ராம் பண்ண முடியாது, பயமா இருக்குன்னு அவங்களே சொல்ல சொல்லிடுங்க. அதெல்லாம் வேண்டாம் சார், நான் அந்த ப்ரோக்ராம் பண்ணிடுறேன் சார். இங்க பாருங்க, உங்க மாமியார் எவ்வளவு கான்ஃபிடென்ட்டா இருக்காங்கன்னு. நீங்க தான் அதுக்கு பயந்துட்டு இருக்கீங்க. எனிஹவ், அந்த சவுண்ட் இன்ஜினியர் மதனை கூட வச்சுக்கோங்க. But I want the program must be perfect. Yes sir. Okay, you may go.
நன்றி சார். ம். தேங்க்யூ சார். வா. அத்தை, இந்த சிஓ தான் உங்களை மாட்டி விட ஏதோ பண்றாரு அத்தை. கன்ஃபார்ம். எந்தவித எக்ஸ்பீரியன்ஸும் இல்லாம எப்படி டைரக்டா லைவ் ப்ரோக்ராம் பண்ண முடியும்? ஐயோ, ஒரே டார்ச்சரா இருக்கு. பவி, நீ ஒன்னும் கவலைப்படாத. எல்லாம் தூரத்துல இருந்து பார்க்கும்போது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அத செஞ்சு பார்த்தா ரொம்ப ஈஸியா இருக்கும். நான் இந்த ப்ரோக்ராம கண்டிப்பா நல்லபடியா பண்ணிடுவேன் பவி. மதன் என் கூட தானே இருப்பான். நான் ஏதாவது தப்பு செஞ்சா அவன் சரி பண்ணிடுவான். நீங்க பண்ணிடுவீங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு அத்தை. இது ஏதோ ரெக்கார்டட் ப்ரோக்ராமா இருந்தா கூட ஏதோ ஒண்ணு பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஆனா இது லைவ் ப்ரோக்ராம். ஒரு தப்பு நடந்தா அதை திருப்பி அங்க ரிவைஸ் பண்ணவே முடியாது. இது உங்களுக்கு கிடைச்சிருக்கிற ஃபர்ஸ்ட் சான்ஸ். அது சரியா பண்ணிடணும்னு மட்டும் தான் எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு. ஐயோ பவி, நான் பண்ணிடுவேன் பவி. அந்த ப்ரோக்ராம சிறப்பா பண்ணுவேன். என்ன நம்பு. என் மேல நம்பிக்கை வை பவி. எல்லா கடவுளும் ஒன்னா சேர்ந்து எங்க அம்மா பண்ண போற ஷோவை பெரிய சக்சஸா கொண்டு வரணும். கடவுளே, எல்லா சாமியோட அருளும் என் அம்மாவுக்கு கிடைக்கட்டும். ஓகேவா? சரியா? அம்மா, எந்த ஒரு பெரிய விஷயத்துக்கும் ஒரு சின்ன தொடக்கம் தான் ஆரம்பம். சரியா? அப்படி ஒரு தொடக்கம் தான் இன்னைக்கு உங்க வாழ்க்கையில நடக்க போகுது. அம்மா, எந்த ஒரு பதட்டமோ எந்த ஒரு பயமோ இல்லாம ஜஸ்ட் லைக் தட்னு அந்த ஷோவை பண்ணிருங்க. சரியா? அம்மா, உங்களுக்கு MS தோனி தெரியும்ல, நம்ம நாட்டோட இந்தியன் கிரிக்கெட் கேப்டன். அதே மாதிரி நீங்க எப்பவுமே கூல் தாமா. அப்புறம் ஏன் பயம்? சரியா? ஓகே செல்லம். தேங்க்ஸ் டா குட்டி. சரி, வாங்க வாங்க வாங்க. அத்தை, அத்தை. சொல்லு பவி. அத்தை, இந்த டைரியில ப்ரோக்ராம்க்கு தேவையான எல்லா டிப்ஸையும் சின்ன சின்ன ஹிண்ட்ஸா நோட் பண்ணி வச்சிருக்கேன். சரியா? எல்லாம் நம்ம பேசினதுதான். இருந்தாலும் நீங்க மறந்துடக்கூடாதுல்ல, அதனால்தான் இதுல எழுதி வச்சிருக்கேன். சரிங்களா? இந்தாங்க, புடிங்க. தேங்க்ஸ் பவி. எந்த நேரத்துல எப்படி பேசணும்னு நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. குறிப்பா ஸ்பான்சர் சொல்லும்போது மட்டும் டைமிங் ரொம்ப முக்கியம். சரிங்களா? மெயின் ஸ்பான்சர் யாரு, கோ ஸ்பான்சர் யாரு, அதெல்லாம் கிளியரா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏண்டி, நான் தெரியாம தான் கேக்குறேன். இப்ப அவ என்ன போருக்கா போறா? 4 வீட்டு பொம்பளைங்க ஒன்னா சேர்ந்து திண்ணையில உட்காந்து ஊரொம்ப பேசுற மாதிரி ரேடியோல பேச போறா. இதுக்கு என்னமோ இவன் பூஜை பண்றான், நீ என்னமோ சுத்தி வந்து டிப்ஸ் எல்லாம் குடுக்கற. தாங்க முடியலடி உங்க பில்டப். காக்கா உட்கார பணம் விழுந்த கதையா ஒவ்வொரு முறையும் இவ அதிர்ஷ்டத்துல தப்பிச்சுக்கிட்டே இருக்கா. இன்னைக்கு என்ன நடக்க போதோ யாருக்கு தெரியும். பாட்டி, நீங்க எப்பெல்லாம் இப்படி பேசுறீங்களோ அப்பெல்லாம் எங்க அம்மா முன்னேறி போய்கிட்டே இருப்பாங்க. இன்னைக்கும் அப்படிதான் அந்த ப்ரோக்ராம் அம்மா நல்லா நடத்த போறாங்க. அத நீங்க கேட்க போறீங்க. புரியுதா? நான் பாத்துக்கிறேம்மா. அத்தை, வீட்ல வெட்டியா உட்கார்ந்து சோறு திங்கிறவங்க பேசுறதெல்லாம் காதுல வாங்கிக்காதீங்க. இவங்க வாயில இருந்தெல்லாம் ஒரு நாள் கூட நல்ல வார்த்தையே வராது. அப்படி வரம் வாங்கிட்டு வந்திருக்காங்க போல. விடுங்க. இரு பவி, பேசாத. வா. அப்பா, இன்னைக்கு ஒரு புது ப்ரோக்ராம். நான் ஆர்ஜே ஆக போறேன். என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்கப்பா. தள்ளி போங்கிட்டு
நீ பண்ற அசிங்கத்துக்கெல்லாம் நான் வேற ஆசீர்வாதம் பண்ணணுமா? அதான் உன் மருமக என் வாயில நல்ல வார்த்தையே வராதுன்னு சொன்னால, அப்புறம் எதுக்கு காலில் விழுற? தாத்தா, பவி உங்களை சொல்லலன்னு உங்களுக்கு நல்லா தெரியும். அப்புறமும் ஏன் நீங்க வார்த்தையை அப்படியே விட்டுட்டு இருக்கீங்க? எதுக்கு அம்மாவை கஷ்டப்படுத்துறீங்க இப்போ? அத்தை, இங்க நடந்த எதையுமே நீங்க மைண்ட்ல ஏத்திக்காதீங்க. உங்க சிந்தனை ஃபுல்லா ப்ரோக்ராம் பண்றதுல மட்டும்தான் இருக்கணும். அம்மா, இவங்களெல்லாம் பாராமுகமா விட்டுட்டு வாங்கம்மா. இனிமே உங்களுக்கு எல்லாமே ஏறுமுகம் தாம்மா. நீங்க வாங்கம்மா, வாங்க. ஆமா அத்தை, வாங்க போலாம். வாங்கம்மா, வாங்க வாங்க வாங்க. ஆனந்தி, உன்னுடைய திங்ஸ் எல்லாம் ரெடியா பேக் பண்ணி வச்சுக்கோ. இன்னைக்கு அந்த லக்ஷ்மி லைவ் ஷோ பண்ண போறாங்க. இந்த லைவ் ஷோ மட்டும் ஹிட் ஆச்சு, அப்புறம் உன் வேலை காலி தான், பாத்துக்கோ. ஹே, அப்படி ஒரு நிலைமை எனக்கு ஒரு நாளும் வராது. சும்மா உட்காந்து ப்ரோக்ராம்க்கு கண்டென்ட் பிடிக்கிறதோ, 4 பேரை அப்ரிஷியேட் பண்ற மாதிரி கேள்விக்கு பதில் எழுதுறதோ கிடையாது. இது லைவ் ப்ரோக்ராம். லிசனர் கேக்குற கேள்விக்கு ஸ்பான்டேனியஸா பதில் சொல்லணும். மைக்க பார்த்தாலே நடுங்கிருவாங்க. நீ வேணா பார்த்துட்டே இரு, 5 நிமிஷம் அந்த ப்ரோக்ராம் என்கிட்ட வந்துரும். வாழ்த்துக்கள் மேடம், ஆல் தி பெஸ்ட். ஃபர்ஸ்ட் டைம் லைவ் ஷோ பண்ண போறீங்க, அசத்துங்க மேடம். நன்றி. கங்க்ராட்ஸ் மேடம். தேங்க்யூ. பரவாயில்ல, உங்க லக்ஷ்மி மேம் கான்ஃபிடென்ட்டா தான் இருக்காங்க. பட் இந்த ப்ரோக்ராம் பண்ண இது மட்டும் பத்தாதே. அப்பா, காப்பாத்து முருகா. இன்னைக்கு என்னோட ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராம். நான் நல்லா பண்ணணும், நான் ஜெயிக்கணும், அந்த ப்ரோக்ராம்க்கு நல்ல பேர் கிடைக்கணும், என் பவியோட பேரை காப்பாத்தணும். அப்பனே முருகா. ஐயோ, அத்தை, போதும் போதும். யோ, ஏன் அத்தை, ஏன் இவ்ளோ டென்ஷன்? ரிலாக்ஸா இருங்க. எந்த விஷயத்தையும் மைண்ட்ல போட்டு குழப்பிக்காதீங்க, சரிங்களா? சரி பவி, நான் பாத்துக்கிறேன். மதன், ஆல் தி பெஸ்ட் மதன். Thank you மதன். ஒண்ணும் பிரச்சனை இல்ல, நானும் உங்க கூட தான் இருப்பேன். ஷோவை பிரமாதப்படுத்திடலாம். மதன், சூப்பரா பண்ணுங்க, ஆல் தி பெஸ்ட். உங்களை நம்பி தான் அத்தை விடுறேன். ஒண்ணும் பிரச்சனை இல்ல, கவலையே படாதீங்க, நான் இருக்கேன். நான் போய் சவுண்ட் ஏதாவது செக் பண்ணிட்டு வந்தா நீ கரெக்ட்டா வந்துருங்க. பை 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 பை. என் கூடயே கூட தான் இருப்பேன், கூட தான் இருப்பேன், பயப்படாதீங்க, வந்துருங்க. பதட்டமா இருக்கு. டென்ஷன் ஆகாதீங்க அத்தை. சரி, நீங்க சூப்பரா பண்ணுங்க. நானும் என் கேபின் போய் லாகின் பண்ணிட்டு வரேன். இன்னும் 10 நிமிஷம் தான் இருக்கு. ரிலாக்ஸ்டா ரெடியா உட்கார்ந்துருங்க, ஓகேவா? ஆல் தி பெஸ்ட். ஆல் தி பெஸ்ட். கம் ஆன். Thank you. சரியா? கலக்குங்க, நான் வரேன். Bye. அப்புறம் பார்க்கலாம். லக்ஷ்மி, நீ உன் மேல நம்பிக்கை வை. நீ சரியா பண்ணுவ. நீ ஜெயிக்கணும். நான் இதை செய்யணும். நான் இந்த ப்ரோக்ராம் நல்லபடியா நடத்தணும். எப்படியும் இந்த ப்ரோக்ராம் நல்லபடியா நடத்தி முடிக்கணும். நான் ஜெயிக்கணும். நான் இதை பண்ணுவேன். லக்ஷ்மி, என்னால முடியும். ஹலோ லக்ஷ்மி. சார், ஷோக்கு ரெடியா? ரெடி சார். கம் வித் மீ. எஸ் சார். எஸ், பண்ணு. எஸ், கம். குட் மார்னிங் சார். குட் மார்னிங். எவ்ரிதிங் ரெடி ஃபார் தி லைவ்? ஓகே சார், லைவ் ரெடியா இருக்கு. குட். லக்ஷ்மி, நீங்க இந்த மைக் முன்னாடி தான் பேச போறீங்க. ரொம்ப தூரமாவும் இல்லாம ரொம்ப க்ளோஸாவும் இல்லாம ஒரு நியூட்ரல் டிஸ்டன்ஸ்ல வச்சு தான் பேசணும். அப்பதான் நீங்க பேசும்போது ப்ளோ ஆகாது. ஓகே, புரியுதா? தென்
இந்த கால் கனெக்ட் பண்ணதும் உங்களுக்கு வாய்ஸ் கேட்கும். அதை கேட்டுட்டு அந்த அந்த ரெட் பட்டனை அழுத்திட்டு பேசணும். சரி, நீங்க உட்காந்து பேசி காட்டுங்க. உட்காருங்க. பேசுங்க மதன். பேசுங்க. ஹலோ, வணக்கம். நான் உங்க லக்ஷ்மி பேசுறேன். ஸ்டாப் இட் மேன். என்ன பேசுறீங்க நீங்க? இதுக்கு முன்னாடி நீங்க ரேடியோல பேசி கேட்டிருக்கீங்களா இல்லையா? கேட்டிருக்கேன். ஆனந்தி சார், கம் ஹியர். வாங்க சார். நீங்க பேசி காட்டுங்க. நீங்க வெளிய வாங்க கொஞ்சம். ஓகே சார். ஹலோ, திஸ் இஸ் ஆர்ஜே ஆனந்தி. நீங்க கேட்டுட்டு இருக்கிறது பிங்க் எஃப்எம் 113.8. நீங்க கேட்ட கேள்விக்கெல்லாம் நான் பதில் சொல்ல போறேன். உடனே போன் எடுங்க, டயல் பண்ணுங்க and கேள்வி கேளுங்க. இப்படி பேசணும். இங்க டைமுக்கு தான் காசு. ஆல்ரைட், இன்னும் ஒரு நிமிஷம் தான் இருக்கு. ஹெட்செட் போட்டுட்டு அங்க உட்காருங்க. ஓகே சார். கண்டினியூ. உட்காருங்க. உட்காருங்க. இந்தாங்க, ஹெட்ஃபோன் போட்டுக்கோங்க. எல்லாம் கரெக்டாக தான் இருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. மதர், கான்ஃபிடண்டா பேசுங்க. நான் அங்கே தான் இருக்கேன். சரிங்களா? ஆல் தி பெஸ்ட். பார்த்து பேசுங்க. பேசுங்க. ஹலோ, ஹாய். நான் உங்க லக்ஷ்மி பேசுறேன். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது 113 எஃப்எம். 113.8 எஃப்எம். பிங்க் எஃப்எம். நீங்க கேளுங்க கேள்வி, நான் பதில் சொல்றேன். ஃபாஸ்டா சொல்லுங்க. பேசும்போது நல்லா ஃபாஸ்டா சொல்லுங்க. பேசணுமா? மதர், இப்ப சாங் போய்கிட்டு இருக்கு. இப்ப பேச வேணாம். சாங் முடிஞ்சோட்டி நான் சிக்னல் தரேன், அதுக்கப்புறம் பேசுங்க. சாங் கட் ஆயிடுச்சு. பேசுங்க. ஹலோ, வணக்கம் மேடம். ஹலோ சார், யார் பேசுறீங்க? நான் உங்க லக்ஷ்மி பேசுறேன். மேடம், எனக்கு ஒரு கேள்வி கேளுங்க. உங்க கேள்விக்கு நான் பதில் சொல்றேன். நான் காரைக்குடியில இருந்து கணேஷ் பேசுறேன். ஓ, அப்படியா சார்? சொல்லுங்க சார். கேளுங்க, உங்க கேள்வியை கேளுங்க, நான் பதில் சொல்றேன். அது வந்து மேடம், மருதநாயகம் படத்துல நம்ம ராக்கி பாய் நடிக்கிறதா வாட்ஸ்அப்ல பார்த்தேன். அது உண்மையா மேடம்? சொல்லுங்க மேடம். மருதநாயகமா? ஆமா மேடம். மருதநாயகமா? ஏதாவது சொல்லுங்க மதர், சொல்லுங்க. ராக்கி பாய்னா என்ன? ஐயோ, உங்களுக்கு என்ன தோணுதோ சொல்லுங்க மதர். நான் எப்படி சொல்றது, எனக்கு ஒண்ணும் தெரியலையே. மேடம், லைன்ல இருக்கீங்களா? லைன்ல தான் இருக்கேன். நான் லைன்ல தான் இருக்கேன். இது வேலைக்காகாது, பாட்டை போட்ட வேண்டியதான். அத்தா, என்ன ஆச்சு? ஏன் எதுவும் பேசாம இருக்கீங்க? பதில் தெரியலனா கூட ஏதாவது பேசி சமாளிப்பீங்களே, அந்த மாதிரி சமாளிக்கலாம்ல. என்னாச்சு? ஏன் இப்படி சொதப்பிட்டு இருக்கீங்க? ஓப்பனிங்கே நல்லா இல்ல. முதல் கேள்விக்கு பதிலே இல்ல. ஐ ஓகே லட்சுமி? சார், அதெல்லாம் சூப்பரா பண்ணிடுவாங்க சார். அத்தை மேனேஜ் பண்ணிடுவாங்க சார். சரி, கண்டினியூ பண்ணுங்க. அத்தை, நீங்க நல்லா பண்ணுவீங்க. அவங்களுக்கு ஏதாவது பதில் சொல்லுங்க. தெரியலனா கூட ஏதாவது சொல்லி சமாளிங்க. சரிங்களா? ஒண்ணும் இல்ல, பயப்படாதீங்க, நர்வஸ் ஆகாதீங்க, காமா இருங்க, ரிலாக்ஸ் ஆகுங்க. ஓகேவா? பயப்படக்கூடாது. ஹலோ, சொல்லுங்க. நான் உங்க லக்ஷ்மி பேசுறேன். நீங்க கேள்வி கேளுங்க, நான் அதுக்கு பதில் சொல்றேன். என்ன கேள்வி இருக்கு உங்களுக்கு? மேடம், இலங்கை பொருளாதாரம் அதுல பாதாளத்துக்கு போயிடுச்சு. அதே போல ஒரு நிலைமை இந்தியாவுக்கு வருமா? சத்தமா பதில் சொல்லுங்க.
என்னென்னமோ கேள்வி கேக்குறாங்களே, இதுக்கு நான் என்ன பதில் சொல்றது? மேடம் சொல்லுங்க மேடம், நீங்க என்ன நினைக்கிறீங்க மேடம்? இல்ல, எனக்கு தெரியல. இது வேலைக்காக அது பேசாம பாட்டை போட்டு விட்டுற வேண்டியதுதான்.